உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணே ஒரு 10 நிமிஷம் இங்கே இருங்க, நாங்க உள்ள போயிட்டு வந்துடுறோம். சரிங்க சார். செண்பகவலி வாங்க போலாம். ஏன் என்னாச்சு? உட்காருங்க. ஆ எங்க நீங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே காசி தானா? இல்ல உங்க பூர்வீகம் வேற ஊரா இருந்து காசில வந்து செட்டில் ஆனீங்களா? என் பூர்வீகமே காசிதான். காசில நீங்க என்ன படிச்சீங்க? நான் படிக்கல மகனே. காசில நான் சேவை தான் செஞ்சிட்டு இருந்தேன். ஓம் நம சிவாய. நீங்க பாக்குறதுக்கு அப்படியே தாரா மாதிரியே இருக்கீங்க. அவங்கள மாதிரியே நான் இருக்கிறதுனாலதான் சூர்யா தம்பி என்ன அம்மான்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். அப்ப நாங்க கிளம்புறோம். ஓம் நம சிவாய. மாதாஜிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புங்க. வரேன் சூர்யா. போயிட்டு சரிங்க சார். போலாம். வரங்க, போயிட்டு வரோம். சரி. வரோம்மா. போயிட்டு வாங்க. இப்ப உங்க மனசு என்ன சொல்லுது செண்பகவலி? பயமா இருக்கா? பயம்லாம் இல்லவே இல்ல சார். எனக்கு என்னமோ மாறி சந்தேகப்படுற மாதிரி இவங்க தாராவா இருக்க வாய்ப்பே இல்ல. எப்படி சொல்றீங்க? நீங்க அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் அவங்க கண்ணை கவனிச்சேன். என்கிட்ட அவங்க பேசும்போது கூட அவங்க கண்ணை கவனிச்சேன். அவங்க கண்ணுல ஒரு அமைதி தெரிஞ்சது. கண்டிப்பா இவங்க தாரா மாதிரி இருக்கிற மாயா தான் எனக்கு தோணுது. கரெக்ட், எனக்கும் அப்படிதான் தோணுது. சரி போலாங்களா? ம். மாரி தான் கால் பண்றாங்க. மாயாவை பத்தி கேட்கறதுக்கு தான் போன் பண்றாங்க போலன்னு நினைக்கிறேன். சரி, எடுத்து பேசுங்க சார். ஹலோ. ஹலோ சார். காசில இருந்து வந்திருக்கிறவங்கள பார்த்து பேசுனீங்கல்ல, உங்களுக்கு என்ன தோணுது சார்? எனக்கு என்னமோ அவங்க தாரா இல்லைன்னு தான் தோணுது. சார், போன் என்கிட்ட கொடுங்க, நான் மாரி கிட்ட பேசுறேன். மாரி கொஞ்சம் இருங்க, செண்பகவலி உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. ஓகே சார். இந்தாங்க பேசுங்க. ஹலோ மாரி. அக்கா, நீங்க சொல்லுங்க. தாராத்தைய பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல? என் மனசுல பட்டதை சொல்ற மாதிரி. எனக்கு என்னமோ அவங்க தாராவா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா அவங்க மாயாதான். என்னக்கா சொல்றீங்க? ஆமா மாரி, வந்திருக்கிற மாயாவோட கண்ணை வச்சே சொல்றேன், அவங்க தாரா இல்ல. போனை என்கிட்ட கொடுங்க. மாரி
உங்க கனவுல வந்தது நிஜமாகுன்ற நம்பிக்கையில வந்திருக்கிறது மாயா இல்ல தாரான்னு நீங்க சந்தேகப்படுறீங்க. ஆமா சார், எனக்கு கனவா வந்தது எல்லாமே நிஜமா நடந்திருக்கு. இது வரைக்கும் அப்படி நடந்திருக்கலாம் மாதிரி. ஆனா தாரா இறந்தது, அவங்க உடலை அடக்கம் பண்ணது எல்லாமே நிஜம். நீங்க சொன்னீங்கன்னு தாரா பாடி அடக்கம் பண்ண இடத்த சோதனை பண்ணி கூட பார்த்தாச்சு. அடக்கம் பண்ண இடத்துல அவங்க உடல் இருக்கு. அப்படி இருக்கும்போது தாரா எப்படி வேற பேர்ல வர முடியும்? சார், நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. என் மனசுல என்னமோ வந்திருக்கிறது தாரா அத்தை தான்னு தோணுது. சார், நீங்க எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? என்ன உதவி சொல்லுங்க. காசில உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா அவங்க கிட்ட சொல்லி மாயாவை பத்தி விசாரிக்க சொல்றீங்களா? சரி மாரி. காசில எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. நான் அவருக்கு ஃபோன் பண்ணி மாயாவை பத்தி விசாரிக்க சொல்றேன். சரிங்க சார், தகவல் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி மாரி. சரி. மாரிக்கு இன்னும் நம்பிக்கை வரல. காசில தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா மாயாவை பத்தி விசாரிக்க சொல்றாங்க. விசாரிக்க சொல்லுங்க, அப்பதான் மாரிக்கு நிம்மதியா இருக்கும். காசில ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு ஃபோன் பண்றேன். என்ன பூங்குன்றன் கால் பண்றான்? ஹலோ, வாட் அ சர்ப்ரைஸ். ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன். வாட் அபௌட் யூ? நல்லா இருக்கேன்பா. என்ன திடீர்னு கால் பண்ணிருக்க? எதுவும் முக்கியமான விஷயம் இல்லாம நீ கால் பண்ண மாட்டியே? ஒரு முக்கியமான விஷயம் தான். நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா வெற்றி? என்ன பூ, ஹெல்ப்னு பெரிய வார்த்தையில பேசிட்டு இருக்க? நான் உன்னோட ஃப்ரெண்டு, என்ன பண்ணணும்னு சொல்லு. நான் இப்ப உன்னோட போனுக்கு ஒரு போட்டோவை ஃபார்வர்ட் பண்றேன். ஓகே. அந்த போட்டோல இருக்கிறவங்க பேரு தாரா. தாராவா? அந்த போட்டோல இருக்கிற தாரா மாதிரியே ஒருத்தரை என் கிளைண்ட் காசில பாத்திருக்காரு. ஆனா அவங்க பேரு மாயான்னு சொல்லியிருக்காங்க. வாங்கக்கா, உட்காருங்க. உட்காரு. அம்மா மாரி, தனியா உட்காந்து அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க? கம்பெனில ஏதாச்சும் பிரச்சனையா? பிரச்சனை பண்றதுக்கு தான் இப்ப தாராத்தே இல்லையே. கம்பெனில எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா. பிரச்சனை வீட்ல தான். வீட்லயா? வீட்ல பிரச்சனையா? என்ன சொல்றக்கா? அதானே, அத தாராத்தே இல்லையே, அப்புறம் என்ன மாதிரி பிரச்சனை? காசில இருந்து வந்திருக்கிறது மாயாவா இல்ல தாரா அத்தையா? எப்படி கண்டுபிடிக்கிறதுனே புரியல. அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.